வெல்கம் டு எஸ்கே டெக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீடியோவை யூடியூப்பில் எப்படி அப்லோடு பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் அப்லோடு பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரோமில் அப்லோடு பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி YT ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லாகின்னு காமிக்கும். லாகின் ஆயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா குரோமில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுமையாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்ட்டு புரியும். மேலே இருக்கிற 3 டாட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படி தான் இருக்கும். மேலே இருக்கிற 3 டாட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் செட்டு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூடிக் வரணும். அதை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லோட் ஆகி ஃபஸ்ட்லேருந்து வர மாரி பார்த்தீங்கன்னா இருக்கும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை பார்த்தீங்கன்னா அழுத்திக்கங்க. அழுத்தி அதுக்கப்புறம் பாருங்கள் இருக்கான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்ன்ற ஆப்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அதை அழுத்தினீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடு வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணாலே இப்படி பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கும். வீடியோ கொஞ்சம் மங்களாக இருந்தாலும் வாய்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. செலக்ட் யுவர் ஃபைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் உள்ளார போயிடும். ஃபைல் உள்ளார போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதேமாரி அப்லோட் பண்ணிக்கலாம். லாங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதேமாரி அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரியா இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி போயிடுச்சுன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகுதுன்னு நடத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். செட்டிங்ஸில் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த மாதிரி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். வெற்றி எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு அதையும் போய் மறக்காமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கொரில்லா ஸ்பீக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா டைட்டிலாக பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடித்தோடனே பாருங்கள் கொரில்லா ஸ்பீக்கிங். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஹேஷ்டேக்னு இருக்கும். அதை கொடுத்தும் பண்ணிக்கலாம். நீங்களே ஹேஷ்டேக் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். அதை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறீங்கன்னா மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் போதுன்னா விட்டுருங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட் ஆர்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸா இல்லை நாட் கிட்ஸான்னு கேட்கும். அது பார்த்தீங்கன்னா நாட் கிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுறோம். உங்களுக்கு கிட்ஸாக இருந்தால் கிட்ஸுன்றதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. கிட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி மோர்னு இருக்கும். அதை அந்த ஆப்ஷன் ஆகிட்டிங்கன்னா இன்னும் நிறைய செட்டிங்ஸ்லாம் வரும். கீவேர்ட் தனியாக பேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஆடு பார்த்தீங்கன்னா இது நம்ம வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா காமிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லும். அது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்டைட்டிலும் இருக்கும். பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடக்குள்ளே மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா இது டைட்டில் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு வீடியோ வரும் பார்த்தீங்கன்னா அதான் சப்டைட்டில். அடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா செக்கிங்கில் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைன்னு காமிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், ப்ரைவேட்டில் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த டைமில் தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு டைமிங் செட் பண்ணதான் இருந்தால் டைமிங் செட் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சப்மிட்னு இருக்கும். அந்த சப்மிட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் அப்படின்னு வரும். ஓகேன்ட்டு அதை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோம்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க.
யூடியூப் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா யுவர்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டுடியோ ஆப் சின்ன ஆப்பில் போய் எதனா சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேகு, டைட்டில், தம்ப்லைன் எது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு ப்ராப்பரான வீடியோ பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.